அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலக்ஷ்மி மூர்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபீட்டல் ஸ்கல்லை பற்றி தான். ஆல்ரெடி நான் வந்து ஃபீட்டல் ஸ்கல்லை பற்றி பிபிடி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு ஃபீட்டல் ஸ்கல்லில் வந்துட்டு என்ன பார்ட்ஸு, டயமீட்டர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பற்றி பார்க்க போகிறோம். என்கிட்ட வந்துட்டு இந்த ஃபீட்டல் ஸ்கல் தான் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. இதில் நிறைய பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்லை, இருக்கிறத வச்சு வந்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம போன்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். போன்ஸ் வந்துட்டு என்னென்ன போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஃப்ரான்டல் போன்ஸ், டூ parietal போன், தென் ஒன் occipital போன். அப்புறம் இந்த ரெண்டு சைடில் இருக்கிறது வந்துட்டு டூ டெம்போரல் போன். இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி கை வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது வந்து டூ டெம்போரல் போன், இந்த சைடும் இந்த சைடும். டூ ஃப்ரான்டல், டூ parietal, ஒன் occipital, தென் டூ டெம்போரல் போன். சரிங்களா? போன்ஸ் கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு சூச்சர்ஸ், என்னென்ன சூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சூச்சரில் வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் சூச்சர் வந்துட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு சாஜிட்டல் சூச்சர், சாஜிட்டல் சூச்சர் ஆர் லாங்கிடியூடினல் சூச்சர். இதை தான் வந்துட்டு சாஜிட்டல் சூச்சர் ஆர் லாங்கிடியூடினல் சூச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். இது எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஸ் பிட்வீன் டூ parietal போன். ஸோ தட் we can call it a sagittal or longitudinal suture. நெக்ஸ்ட் வந்துட்டு coronal suture. coronal suture run between two parietal bone and two frontal bone on both side. So this we can call it as coronal suture. Then next frontal suture. Frontal suture வந்துட்டு run between two frontal bones. This we can call it as frontal suture. Then lambdoid suture. Lambdoid suture வந்துட்டு separate the occipital bone and parietal bone. That we can call it as இதுதான் வந்துட்டு occipital bone. Separate the occipital bone and two parietal bone. That we can call it as lambdoid suture. சூச்சர் கிளியராக? ஓகே. சூச்சர் வந்துட்டு சூச்சரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் பெர்மிட்ஸ் கிளைடிங் மூமெண்ட் ஒன் போன் ஓவர் தி அதர். அதாவது ஹெட்டு வந்துட்டு என்கேஜ் ஆகிறப்ப உங்களுக்கு இந்த சூச்சர்ஸில் தான் வந்துட்டு ஒன்றோட ஒன்று வந்துட்டு கிளைடிங் மூமெண்ட் ஏற்பட்டு அது வந்து அழகாக ஹெட்டு என்கேஜ் ஆகி பர்த் கேனல் வழியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. தென் டிஜிட்டல் பால்பேஷன் ஆஃப் சாஜிட்டல் சூச்சர்ஸ் டூரிங் இன்டர்னல் எக்ஸாமினேஷன். அதாவது இந்த சாஜிட்டல் சூச்சர்ஸு உங்களுக்கு வந்து பிவி பண்ணுறப்ப எந்த சூச்சர் வந்துட்டு அவங்களுக்கு கையில் தெரியுது, இன்டர்னல் எக்ஸாமினேஷனில் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இட் டினோட்ஸ் அ டிகிரி ஆஃப் ஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஹெட். எப்படி ஹெட் வந்துட்டு என்கேஜ் ஆகிருக்கா, அது வந்துட்டு என்ன ப்ரெசன்டேஷன், எல்லாமே வந்துட்டு இந்த சூச்சரை வந்துட்டு பொறுத்து தெரியும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, மோல்டிங் அதுவும் வந்துட்டு இதில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஏரியாஸ் ஆஃப் த ஸ்கல் வந்துட்டு பார்க்கலாம். ஏரியாஸ் ஆஃப் த ஸ்கல், அதாவது 3 ஏரியாஸ் இருக்குது. வெர்டெக்ஸ், ப்ரோ, ஃபேஸு. ஏரியாஸ் ஆஃப் தி ஸ்கல்னால் என்ன மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஹெட்டு வந்து என்கேஜ் ஆகிறப்ப உங்களுக்கு எந்த ப்ரெசன்டேஷன் அது வந்துட்டு இருக்குது அப்படின்றது எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாஸ் ஆஃப் த ஸ்கல்லை வச்சு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு மொத்தமாக வெர்டெக்ஸு, ப்ரோ அண்ட் ஃபேஸு. சரிங்களா? இப்போ இந்த வேர்டெக்ஸை வந்துட்டு எதுலேருந்து எது வரைக்கும், வேர்டெக்ஸ் ப்ரெசன்டேஷனாக என்ன கை வச்சு காமி அப்படின்ட்டு வைவால் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இப்படி தான் வந்துட்டு காமிக்கணும். இது வந்து வேர்டெக்ஸு. திஸ் பார்ட் வந்து ப்ரோ, இது வந்துட்டு ஃபேஸ் ப்ரெசன்டேஷன். சரிங்களா? ஸோ அப்போ வேர்டெக்ஸை வந்துட்டு எதுலேருந்து எது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ குவாட்ராங்குலர் ஏரியா பவுண்டட் ஆன்டீரியர்லி பை த ப்ரக்மா. இதை தான் சொல்லணும். இட்ஸ் அ குவாட்ராங்குலர் ஏரியா பவுண்டட் ஆன்டீரியர்லி பை த ப்ரக்மா, பிஹைண்ட் பை த லாம்டா அண்ட் லாம்டாய்ட் சூச்சர்ஸ், laterally line passing through the parietal eminence. This we can call it as vertex. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரோ ப்ரெசன்டேஷன்னா வந்துட்டு இட் இஸ் அன் ஏரியா பவுண்டட் ஆன்டீரியர்லி ஒன் சைட் ஆஃப் தி anterior fontanelles and coronal sutures, on other side of the root of the nose and supraorbital ridges. This part we can call it as brow presentation. It is an area bounded one side of the anterior fontanelles and coronal sutures, on other side of the root of the nose and supraorbital ridges. This we can call it as brow presentation. Then face na வந்துட்டு அதே சேம், அதிலேருந்து கண்டினியூ. It is one side of the root of the nose and supraorbital ridges, on other side of the root of the junction of the
ஃப்ளோர் ஆஃப் தி மவுத் அண்ட் நெக். ஸோ இதிலேருந்து இந்த பார்ட்டு, this we can call it as face presentation. நெக்ஸ்ட் வந்து ஆன்டீரியர் ஃபோண்டனல்ஸ் வந்துட்டு பார்க்கலாம். ஃபோண்டனல் வந்துட்டு 6 ஃபோண்டனல்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் ஃபோண்டனல், போஸ்டீரியர் ஃபோண்டனல், தென் மாஸ்டாய்டு, தென் ஸ்பீனாய்டு ஃபோண்டனல்ஸ் வந்துட்டு இருக்குது. இதில் மாஸ்டாய்டு ஃபோண்டனல்ஸ் அண்ட் ஸ்பீனாய்டு ஃபோண்டனல்ஸ் இது ரெண்டுமே வந்துட்டு 2 அதாவது 2 சைடும் வந்துட்டு இருக்கும். ஸோ there is no obstetrical importance. இந்த 2 fontanels தான் வந்துட்டு obstetrical importance. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து anterior fontanels or otherwise called as pragma, posterior fontanels otherwise called as lambda. ஓகேங்களா? anterior fontanels எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா anteriorly by the frontal sutures on either side of the coronal sutures, posteriorly by the longitudinal or sagittal sutures. This we can call it as anterior fontanels. Next வந்து posterior fontanels வந்து anteriorly by the longitudinal sutures on either side of the lambdoid sutures. It forms the posterior fontanels. Anterior fontanels எப்போ வந்துட்டு க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 years, அதாவது 18 month. போஸ்டீரியர் ஃபோண்டனல்ஸ் வந்துட்டு எப்போ க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 weeks, அதாவது 1.5 month. நீங்கள் வந்துட்டு 1.5 years 1.5 month அப்படி வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸாமினேஷன் வந்துட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஹெட் வந்துட்டு தெரியும். இது வந்துட்டு பால்பேட் பண்ணுறப்ப தென் மோல்டிங்க்கு வந்துட்டு ஹெட் வந்து மோல்ட் ஆகிறதுக்கும் இந்த ஃபோண்டனல்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை ஆஃப்டர் பர்த் வந்துட்டு குழந்தை வந்து டீஹைட்ரேட்டாக இருந்துச்சுன்னா அது வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருக்கும். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. புக்ஸில் நிறைய கொடுத்துருக்காங்க, படிங்க. நெக்ஸ்ட் we can move on to the diameters. diameters வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா anteroposterior diameters and transfer diameters. anteroposterior diameterல வந்துட்டு மொத்தம் 6 diameters வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது suboccipito-pragmatic. suboccipito-pragmatic வந்துட்டு எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it extends from the இந்த பார்ட்டு தான் வந்துட்டு nape of the neck. இது வந்து nape of the neck. இங்கே இருக்கிறது வந்துட்டு ஆக்சிபிட்டல் எமினன்ஸு, இங்கே வந்து parietal எமினன்ஸு. இங்கே வந்து 2 ஃப்ரான்டல் எமினன்ஸ் இருக்கும், இங்கே வந்து 2 parietal எமினன்ட்டு, இங்கே வந்து ஆக்சிபிட்டல் எமினன்ஸ். திஸ் பார்ட் we can call it as nape of the neck. இங்கே வந்துட்டு foramen magnum, இதுலேருந்து ஸ்பைனல் கார்டு வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் ஆகும். இது வந்துட்டு ஆக்சிபிட்டல் எமினன்ஸ். ஆக்சிபிட்டல் எமினன்ஸ் இது வந்து nape of the neck. பார்ட்ஸை வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு suboccipito-pragmatic வந்து extends from the nape of the neck to the center of the pragma. அதாவது nape of the neck to the center of the pragmaனா இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இந்த பார்ட்டு தெரியுதுங்களா? nape of the neck to the center of the pragma இதுலேருந்து இது வரைக்கும் வர்றது தான் வந்துட்டு 9.5 cm. extends from the nape of the neck to the center of the pragma. இது வந்துட்டு 9.5 cm. இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஹெட் வந்து ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கும், இப்படி வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து வேர்டெக்ஸ் ப்ரெசன்டேஷன். நெக்ஸ்ட் வந்து suboccipito-frontal செகண்ட் டயமீட்டர். அது வந்து extends from the nape of the neck to the anterior end of the anterior fontanels. இங்கே இந்த fontanelsோட எண்ட் வந்துட்டு இங்கே. ஸோ extends from the nape of the neck to the anterior end of the anterior fontanels or center of the sinciput. இது வந்துட்டு 10 cm. இதில் வந்துட்டு இன்கம்ப்ளீட் ஃப்ளெக்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக இருக்காது, கொஞ்சமாக தான் இருக்கும். ஸோ திஸ் ஆல்சோ we can call it as vertex presentation. நெக்ஸ்ட்டு வந்துட்டு occipito-frontal. occipito-frontal எங்கேருந்து இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா extends from the occipital eminence to the root of the nose. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதுதான் nape of the neck, இது வந்து occipital eminence. extends from the occipital eminence to the root of the nose. ஸோ இந்த occipital eminenceலேருந்து root of the nose this part அது வரைக்கும் வருது, அதாவது glabella இது வரைக்கும் வர்றது தான் வந்துட்டு 11.5 cm. அது வந்து occipito-frontal diameters. இதில் வந்துட்டு மார்க்டு டீஃப்ளெக்ஷன். இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளெக்ஷன் வந்துட்டு ஃபுல்லெல்லாம் இருக்காது, லைட்டாக இப்படி ஆகிருக்கும். ஸோ இது வந்து இதையும் வந்துட்டு வேர்டெக்ஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மென்டோவர்டிக்கல் வந்துட்டு எதுலேருந்து எது வரைக்கும், இதுதான் வந்துட்டு ஸ்கல்லே வந்துட்டு ஹையஸ்ட் டயமீட்டர். எங்கேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் ஆஃப் த சின் டு த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சாஜிட்டல் suture line. இதுதான் வந்துட்டு சின்ன. இதில் மிட் பாயிண்ட் ஆஃப் த சின் டு த
இங்கேருந்து மிட் பாயிண்ட் ஆஃப் த சின் டு த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சாஜிட்டல் சூச்சர் லைன் இது வரைக்கும். இது வந்து 14 சென்டிமீட்டர். மிட் பாயிண்ட் ஆஃப் த சின் டு த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சாஜிட்டல் சூச்சர் லைன் திஸ் இஸ் 14 சென்டிமீட்டர். பார்ஷியல் எக்ஸ்டென்ஷன் இதில் வந்துட்டு ஹெட் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகிருக்காது, இப்படி வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளெக்ஸாக இருக்காது, பார்ஷியல் எக்ஸ்டென்ஷனில் வந்துட்டு இருக்கும். இதை வந்து ப்ரோ ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்படி வந்துட்டு தெரியும், இப்படி வந்துட்டு அங்கே கீழே வந்து பர்த் கெனலில் வந்துட்டு இந்த ப்ரோ வந்துட்டு தெரியும். ஸோ மென்டோவர்டிக்கல் டயமீட்டர் இஸ் த ஹையஸ்ட் டயமீட்டர் 14 centimeter. It extends from the midpoint of the chin to the highest point of the sagittal suture line 14 centimeter. Next வந்து submentovertical வந்து 11.5 centimeter. எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த ஜங்ஷன் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் த மவுத் அண்ட் நெக். ஜங்ஷன் ஆஃப் த ஃப்ளோர் ஆஃப் தி மவுத் அண்ட் நெக் வந்து இங்கே தான் இருக்கும். டு த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த சாஜிட்டல் சூச்சர் லைன், அதாவது இங்கேருந்து இது வரைக்கும். ஜங்ஷன் ஆஃப் தி ஃப்ளோர் ஆஃப் தி மவுத் அண்ட் நெக் டு த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் தி சாஜிட்டல் சூச்சர் லைன் 11.5 centimeter. இன்கம்ப்ளீட் எக்ஸ்டென்ஷனும் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக நடந்திருக்காது, இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அதை வந்துட்டு ஃபேஸ் ப்ரெசன்டேஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சப்மென்டோப்ரக்மாட்டிக் வந்து எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த ஜங்ஷன் ஆஃப் தி ஃப்ளோர் ஆஃப் தி மவுத் அண்ட் நெக் டு த சென்டர் ஆஃப் தி ப்ரக்மா. ஸோ இங்கேருந்து இதில் வரைக்கும் இருக்க டயமீட்டர் தான் வந்து சப்மென்டோப்ரக்மாட்டிக் 9.5 centimeter. இதில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஹெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ளெக்ஷன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கும், எக்ஸ்டென்ஷன்னா வந்துட்டு இப்படி ஃபுல்லாக ஃப்ளெக்ஸே ஆகாது ஹெட், இப்படி வந்துட்டு ஃபேஸ் ப்ரெசன்டேஷன்லேயே வந்துட்டு கீழே போகும். ஸோ அதுதான் வந்துட்டு சப்மென்டோப்ரக்மாட்டிக். டயமீட்டர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸி, எல்லாமே வந்துட்டு இங்கே சப்பாக்சிபிட்டோ ப்ரக்மாட்டிக், சப்பாக்சிபிட்டோ ஃப்ராண்டல், தென் ஆக்சிபிட்டோ ஃப்ராண்டல், இது எல்லாமே வந்துட்டு ஆக்சிபிட்டில் ரீஜன்லேருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, அதாவது நேப் ஆஃப் தி நெக்கில் இருந்து. அதுக்கப்புறம் மென்டோவர்டிக்கல் தான் வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வந்து சின் மிட் பாயிண்ட் ஆஃப் தி சின். இது மட்டும்தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற டயமீட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு சிமிலராகவே வந்துட்டு இருக்கும். ஈஸியாக வந்துட்டு படிங்க, கோரிலேட் பண்ணி வந்துட்டு படிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரான்ஸ்வர் டயமீட்டர் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பைபெரட்டல் டயமீட்டர் 9.5 centimeter. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 parietal eminence. இதுதான் வந்துட்டு parietal eminence. எமினன்ஸ்னால் என்ன மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிஃபிகேஷன் சென்டர், போன் ஆசிஃபிகேஷன் சென்டர். அதாவது போன் ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்கே பிகின் டு ஸ்டார்ட், அதை தான் வந்துட்டு ஆசிஃபிகேஷன் சென்டர்னு சொல்லுவோம். இந்த 2 parietal eminence இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு 9.5 centimeter. இதை தான் வந்து பைபெரட்டல் டயமீட்டர் அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சூப்பர் சப்பெரட்டல்னால் வந்துட்டு 8.5 centimeter. எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த parietal eminenceக்கு கீழே below one parietal eminence to the opposite side of other parietal eminence, above other parietal eminence. அதாவது 1 parietal eminentக்கு கீழேயும் ஆப்போசிட் சைடில் இருக்க parietal eminentக்கு மேலேயும் இப்படி க்ராஸாக வரும். இது வந்து 8.5 centimeter சூப்பர் சப்பெரட்டல் டயமீட்டர். நெக்ஸ்ட் வந்து பைடெம்போரல் டயமீட்டர் வந்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஆன்ட்ரோ இன்ஃபீரியர் எண்ட்ஸ் ஆஃப் தி கொரோனல் சூச்சர்ஸ். இங்கே தான் வந்துட்டு கொரோனல் சூச்சர் இருக்குது, இப்படி வரும் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபீரியராக வரும், அதான் ஆன்ட்ரோ இன்ஃபீரியர் எண்ட்ஸ் ஆஃப் தி கொரோனல் சூச்சர். இட் மெஷர்ஸ் அபவுட் 8 centimeter. தென் பைமாஸ்டாய்ட் டயமீட்டர் வந்துட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டிப் ஆஃப் 2 mastoid போன்ஸ். மாஸ்டாய்ட் ப்ராசஸ் வந்துட்டு இங்கே இருக்கும், அதாவது டெம்போரல் போனுக்கு கீழே வந்துட்டு மாஸ்டாய்ட் ப்ராசஸ் இருக்கும், டிப் ஆஃப் தி 2 mastoid ப்ராசஸ். இதுதான் வந்துட்டு பைமாஸ்டாய்ட் டயமீட்டர் 7.5 centimeters. சரிங்களா? ஸோ டயமீட்டர்லாம் வந்துட்டு புரிஞ்சிச்சா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு கேளுங்க. ரொம்ப ஃபீட்டல் டயமீட்டர் ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக படிங்க, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.